the next day. வெல்கம் டு கிருஷ்ணா மேட்ரஸ். இன்னைக்கு கிருஷ்ணா மேட்ரஸ்ல என்னன்னா ஆயுத பூஜை வந்திருக்குங்க. கிருஷ்ணா மேட்ரஸ் நீங்க சொல்லுங்க. வெல்கம் டு கிருஷ்ணா மேட்ரஸ். வெரி குட். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணா மேட்ரஸில் பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜைக்காக செலிப்ரேஷன் ரெடி பண்ணியிருக்குங்க. ஆயுத பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இனிமேல் ஆயுத பூஜைக்கு சாமி கும்பிட்டு நம்ம பின்போல இருக்க வழக்கம் போல் சாமி கும்பிட்டு முக்கியமான ஒரு நபர்களை சந்திக்கிறதுக்காக இங்கே இருக்கிற நம்ம எல்லாருமே நம்ம கம்பெனியில் வேலை செய்கிறவங்களும் சரி நாமளும் சரி நம்ம எல்லாரும் சேர்ந்து எல்லாருமே கிளம்பி போகிறோங்க. அது என்னென்னு நீங்கள் அவங்கள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம என்னென்னா ஆயுத பூஜைக்காக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா மேட்ரஸ்லேருந்து ஒரு கிவ்அவே கொடுக்கலான்னு சொல்லியிருந்தோம். முக்கியமான நபர்கள்னு சொன்னது அவங்க தாங்க. ஒரு கிவ்அவே கொடுக்கலான்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அது என்னங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆசிரமத்துக்கு பிளான் பண்ணி எல்லாமே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணியிருக்கோங்க. அது ஆயுத பூஜை செலிப்ரேஷன் முடிச்சுட்டு அவங்களுக்கு சாப்பாடுலேருந்து எல்லாமே நம்ம ரெடி பண்ணி ஒரு தலகாணி அப்புறம் அவங்களுக்கு மளிகை செலவு இதெல்லாமே நம்ம கொடுக்க போகிறோங்க. வருஷம் பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி. எங்கள் கம்பெனியில் வேலை செய்கிறவங்களும் சரி எல்லாரும் சரி. என்னது டிஸ்டர்ப் பண்ணீங்களா? என்ன சொல்லுங்கள். என்ன ஒன்றும் இல்லையா கபடி 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 போதும் 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 போதும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உள்ள ஆயுத பூஜை செலிப்ரேஷன் நீ சொல்லு. வாங்க 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 வாங்க. என்ன விசேஷம்? ஆயுத பூஜை விசேஷம். அதனால மில்லதில பூஜை போயிடும். அதுக்காக தான் அஜி வந்துக்கிறாரு. என்ன அவன் அவ்வளோ பேர் சொல்ல மாட்டான். இப்படி எப்படி அஞ்சு வாங்க வாங்க. சாமி சொல்லணும் கொஞ்சம் வைக்கணும். வச்சாச்சு வச்சாச்சு. ஏகம்பத்தலை இருந்தாய் போற்றி பாகம் வானாய் போற்றி உலகநந்த உத்தமன்கே வாடி நாங்கள் நம்பாய்க்கு சாற்றி நீராடினார் திங்கின்ற நாடெல்லாம் திங்களும் மாறி வேதே ஓம் பிரசன்ன महासंग्रोप्याणां करस्त बुबुड़ में महाराजगति प्रताप महासौवर्य यदा स्थानं दत्तामयामि प्रत्यदाग्ने नमः वयं देहि शरणाय भैरवे गां कामाय सर्वार्थ साधके शरण्ये भाई को इसको चांद जा और ऐसे பத்து பெரிய காசை கொடுத்தா தன்களே போது சின்ன காசு பெரிய காசு நாம ரெடி.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆயுத பூஜை எல்லாமே சிறப்பாக செலிப்ரேஷன் பண்ணி பூஜை எல்லாமே போட்டு முடிச்சாச்சு. நம்ம ஐயர் வந்திருந்தாரு, கணபதி ஹோமம் முடிச்சு ஆயுத பூஜைக்கு உண்டான எல்லா வேலையும் முடிச்சு எல்லாமே பூஜையை போட்டு தெளிவாக முடிச்சிட்டாங்க. பூஜை போட்டு பூசணிக்காயும் உடைச்சாச்சு, பக்காவாக முடிஞ்சிச்சு. 8 மணிக்கு அவங்களை டிஃபனோட சேர்த்து வேலையை முடிச்சு கொடுத்துருவாங்க. வாங்க சாப்பாடு பரிமாறிட்டு இருக்காங்க, பார்க்கலாம். யார் சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டீங்களா? சுண்டல் பொங்கல் பார்த்தீங்கன்னா தெரியும், சுண்டல் பொங்கல். ஏன்னா எப்பவுமே வாங்க மேஸ்திரி, வாங்க மேஸ்திரி. மேஸ்திரி பூசாரியா? மேஸ்திரி கோயில் பூசாரியா? அப்பா காலையில் 4 மணிலேருந்து போன் பண்ணிட்டு இருந்தேன். சாமி இப்படி ஒரு நடிப்பு மாதிரி போயா வச்சுட்ட மாதிரி சாவியா மொத்தமா வச்சுட்ட மாதிரி பேர் எழுதி போட்டுக்கணும்னு சொல்லியிருப்பியே. அவனோ தான் இருக்கும். எந்த சாவிடா? சாவி எங்கிட்ட இல்லடா, இருந்தா எடுத்துக்கடா பண்ணி சாவிய. 2 பேரும் ஓடிட்டே சாவி தூக்கிட்டு அவனை பொறா அடி. இப்போ அவன் சாவி இல்லைன்னு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறான. இருங்க பாய், தம்பி என்னவீங்க பாருங்க பாய். இப்போ என்ன நானே கூட சாவி எடுத்துட்டியா? நீ நானே கூட சாவி எடுத்துச்சியா? சத்தியஞ்சோ பாரு பாயிரு பாரு இப்படி ஒரு நடிப்பு மாதிரி போயா வச்சுட்ட மாதிரி சாவியா, வச்சுட்ட மாதிரி சாவியா. திருடாதே பாப்பா திருடாதே. அடே பையா மணி, டே சாமி. அப்புறம் பூசாரி மேஸ்திரி கிடையாது, அப்ப இன்னைக்கு பூசாரியா? இன்னும் 2-3 குடோன் கட்டுவாங்க பின்னாடி. அந்த வேலையெல்லாம் எனக்கே கொடுக்கணும் தானே சாமி. நல்லா இருக்கணும், மேல மேல வரணும். சரியா? நமக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் கண்டிப்பாக. மேஸ்திரி எல்லாத்துக்கும் நீங்க தான் மேஸ்திரி. எப்பவுமே நீட்டா வேலையை செஞ்சு கொடுத்துரு. ஆனா என்ன அப்பப்போ போன் எடுக்க மாட்டாரு, பாதியில் விட்டுட்டு ஓடிடுவாரு. பழைய இதுக்கு ஒரு 23 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மிஷினரி நம்ம வச்சுருந்தோங்க. 23 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மிஷினரியெல்லாம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் நல்லா உள்ள தகரமெல்லாம் தேஞ்சு அங்கங்கே இதானதுனால அதை எடுத்துகிட்டு புதுசு மாற்றலான்னு சொல்லி மாற்றினோம். அதெல்லாம் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு எப்படி மாற்றணும், எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம மேஸ்திரி தான் வந்து மிஷின் எல்லாமே எடுத்தார். வேற யாரு? நான் தான். மிஷினரி எப்பயும் போல் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆயுத பூஜை முடிஞ்சு திங்கட்கிழமையிலேருந்து நம்ம மிஷின் மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிருங்க. ரொம்ப நன்றிங்க மேஸ்திரி. நீங்கள் ஏதாவது தகவல் சொல்கிறீங்களா? என்ன உங்களுக்கு பணம் தான் கொடுக்கல? ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? அதானே கேட்க வரீங்க? தெரியல அப்பெல்லாம் இல்லைங்க, கேட்குறேன். நமக்கு தொழில் நல்லா நடந்த சந்தோஷம். டேஸ்ட் சாப்பிட்டு சொல்லுங்க மேஸ்திரி எப்படி இதுன்னு. காலையிலே சிறப்பாக தக்காளி சாப்பாடு பாருங்க. மேஸ்திரி மட்டும் இல்லைங்க, இவர் கோயில் பூசாரிங்களாமா. அதனால அவர் வந்து தட்டில் சாப்பிட மாட்டார், இலையில தான் சாப்பிடணும்னு சொல்லி இலையில வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பொங்கல் அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்புறம் தக்காளி சாப்பிடு ஹைலைட், வேற மாதிரி அவ்வளோ. என்ன இது தயிர் வருது, தயிர் இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணால் தயிரும் கிடைக்கும். தயிர் இல்லை வேணான்னு சாப்பிட்டு முடிச்சிருங்க. யார் பொங்கல் யார் செஞ்சு? நீ செஞ்சியா? யார் செஞ்சா பொங்கல்? யார் செஞ்சது? தக்காளி சாப்பாடு, சுண்டல் எல்லாமே ஆயாவா? ஆயா 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 ஆயா. இன்னைக்கு ஆமா, இன்னைக்கு நாம என்ன பண்ணோம்? ஆயுத ஆயுத பூஜையா? சரியா இருக்கும். அங்க பக்கத்து கடையில கோவில் கடையில போய் வெங்காயத்தை திருடிட்டு வந்தாங்க. நறுக்கி வாங்கிட்டு வந்தீங்க. நாங்களே வெட்டி பாருங்க. தயிர் மட்டும் நாங்கள் வாங்கினோம். பக்கத்தில் அங்கே ஒரு நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டோட கடை, தம்பியோட கடை இருக்குது. அங்கே போய் வெங்காயத்தை முழுசாக நறுக்கி எங்களுக்கு தேவைக்கு வேணுங்கிற அளவுக்கு அள்ளிட்டு வந்தாங்க. அந்த ஹோட்டல் நாங்கள் போனாலும் அப்படி தாங்க. வேணுங்கிறத நாங்களே எடுத்து நாங்களே டீ வேணாலும் சரி, ரைஸ் வேணாலும் சரி, இல்லை வேணுங்கிறத நாங்கள் எது வேணும், போண்டா போடுறது, பஜ்ஜி போடுறது எல்லாமே நாங்களே போட்டு நாங்களே வேணுங்கிறத சாப்பிடுவோம். அங்கிருந்து தான் நம்ம பசங்க எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. எல்லாரும் வாங்கடா, நம்ம ஊர்க்காரப்ப ஹோட்டல் வச்சிருக்க, அங்க வெட்டி போச்சு. எல்லாரும் திருப்பி சாப்பிடுங்க. இவங்களா இது யாரா? நம்ம வயலுப்பா. சாப்பார மொத்தமா ஊத்தி இட்லியை பண்ண சாட்டிட்டா. அடுத்தது எங்கள் முக்கியமான பிள்ளைங்க 2 பேர் இருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் சொன்னீங்க அவங்களுக்கு நல்ல மாஸ்க் வாங்கி கொடுங்க, எப்படி இருக்குது, அப்படி அவங்களுக்கு உடம்பு என்ன ஆகுறது அப்படின்னு கேட்டுருந்தீங்க. எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குன்னு அவங்களே சொல்லுவாங்க, நீங்களே கேட்டு தெரிஞ்சுங்க. எப்படி நம்ம மில்லு பஞ்சு ஓடுறதுனால உங்களுக்கு எல்லாம் உடம்புக்கு எல்லாம் எந்த ஒரு தொந்தரவு வரதில்லை. இல்லை 20 வருஷமா 40 வருஷமா அதில் வேலை செய்கிறேங்க. எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இளமஞ்சி பஞ்சில் நாங்கள் 40 வருஷமா வேலை செய்கிறோம். நல்லா இருக்குதுங்க. இலவம் பஞ்சுனால இலவம் பஞ்சு உள்ளே போனாலும் சரி, இல்லை வேறு எதுனாலும் சரி, எந்த ஒரு உடம்புக்கு எந்த ஒரு கெடுதல் வராதுங்க. 6 மணிக்கு போனோமா, கடைக்கு போனோமா, ஒரு பழம் சாப்பிட்டா சரி, அப்போ எல்லாம் அடிச்சுட்டு ஓடி வந்துட்டு. அவ்வளோதான், இதுதான் வேணும்.
சொன்னால ஒவ்வொரு வீடும் நான் சொன்னாங்க டெய்லி அவங்க வெளியில் போகும் வேலையை முடிச்சு போகும்போது கடையில் போய் இல்லை நம்ம மில்லியே போய் பழம் 1-2 வச்சிருப்போம், இல்லை அவங்க கடையில் போய் வாழைப்பழம் வாங்கி சாப்பிட்டா போதும், ஸ்டொமக்லேருந்து காலையில் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். எதுவுமே வராதுங்க. ஆமாம், காட்டில் பஞ்சு ஒன்று தான் நம்மளை கொஞ்சம் வேலை காட்டுங்க. இதெல்லாம் இலவ மஞ்சள் உடம்புக்கு எந்த பாட்டும் இல்லை. சரிங்க, அடுத்து மேஸ்திரி ஏங்க போசாரி மனுஷன் வாங்க. அடுத்த ரவுண்டுக்கு போறீங்களா? சரி போயிட்டு வாங்க. எப்படி பெரிய நாக் அவுட் குரூப்ஸ் இருக்காங்க, இவங்களை பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். அதான் பாருங்க, இவங்க தான் வந்து நம்மளோட நாக் அவுட் குரூப்ஸுங்க. இந்த கேங்குக்குன்னு ஒரு லீடர் ஒருத்தர் இருக்காருங்க, இதா பாருங்க காட்டுறேன். எல்லாரும் சொல்லுவாங்களே கேங் லீடர் நீங்க தான் ஏதாவது சொல்றீங்களா? எதுவும் பேசுறதுக்கு எதுவும் இல்லைங்களா கேப்டன்? சாப்பாடு தான் முக்கியம். சோ அப்புறம் பசிக்கும்ல, அப்போ என்ன சொல்லியிருக்கானா, வயசு வந்து 24 தான். 24 தானே? 22. அடுத்த வருஷம் அதுக்குள்ள கல்யாணம் வந்துருச்சா? கல்யாணம் 24 ஜிம்முக்கு ஏற போறோம். ஆம்சல கொஞ்சம் டைட் பண்றானா கோவில. ஒளி வச்சு தின்னுட்டு இருக்கானே அவன் வர தட்டாங்க அதெல்லாம் கூச்சப்படக்கூடாது. எதுக்கு கொஞ்சம் வர நீ பாட்டே என்ன தெரியும் பண்ணிக்கிறான், சாப்பாடு தட்டை நம்ம கண்ணு வச்சிருன்னு சொல்லி இங்க கொண்டு தட்டை ஒளி வச்சிருந்தான கோல என்ன வரைக்கும் தட்டை பின்னாடி இருக்கு. எதுக்கிற கூச்சப்படுற? சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஸ்வீட்டில் ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா செஞ்ச பொங்கலுங்க, பச்சரிசி பொங்கல் கொஞ்சம் நல்லா இருக்குது. அடுத்து வந்து தக்காளி சாப்பாடு, திருடுன வெங்காயம், கொஞ்சம் மேலே பக்கத்து கடையில் திருடுன வெங்காயம், அதில் தயிர், கடையில் வாங்கின தயிர், சூப்பராக இருக்கும். அருமையான சாப்பாடு. A few minutes later. ஆயுத பூஜை செலிப்ரேஷனை முடிச்சுட்டு அடுத்து முக்கியமானவங்களை ஒருத்தவங்க சந்திக்க போகிறதா அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவங்களுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருளெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். என்னென்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பில்லோ வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். 50 பில்லோ மட்டும் கொடுக்குறோமா இல்லைங்க, அவங்களுக்கு வந்து பெட்டெல்லாம் கொடுக்கலான்னு இருந்தோம். அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, எனக்கு பெட்டு வேணாங்க, ஒரு வாரத்துக்கு தேவையான கிராசரி ஐட்டம் மளிகை பொருள் எல்லாமே எங்களுக்கு மொத்தமாக ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறோம், அதை வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னாங்க. அந்த ஒரு வாரத்துக்கு தேவையான மளிகை பொருள் எல்லாத்தையுமே நாங்கள் பாக்ஸ் பண்ணி நீட்டாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டோங்க. அங்கே கிளம்புறதுக்கு ரெடியானது எல்லாத்தையும் எடுத்து வண்டியில் எடுத்து போடுறாங்க. எடுத்து போட்டு நீட்டாக அவங்களுக்கு இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் கொடுத்து அவங்களுக்கு பரிமாறி அதில் சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்து பண்ண போகிறோம். எங்கே கிளம்பிட்டீங்களா? கொம்மாபாளையம் ஆப்பிள் நான் கொண்டு வந்திருக்கேன், எடுத்துட்டுமா? தூரி ஆடெல்லாம் போகல. இந்த வழியா எவனாவது போவானா? ஹாய் சொல்லு. எங்க வந்தாச்சா? இருடா, பின்னாடி இறங்க அப்படி இருக்கிறான். நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. நீங்க உட்காரணும், அப்பதான் தெரியும். ரூம் மேட்ச் போடலாம். ரூம் மேட்ச் போடுறோம். யார் சாமி இவன்?
எங்கிருந்து வந்திருக்கான்? கிட்ட சொல்லு அப்பாட்ட சொல்லு முடியலையுமா சரி 4 மாசம் கணக்குக்கு பிடிச்சுக்கோங்க தங்கம் நீ என்ன பண்ற ஐயோ சிரிக்கிறான் பாரு அப்படியே முத்து கூட தம்பிக்கு ஒரு முத்து கொடு நீ கூட ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையில் நோந்தெழிலாடும் ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையில் காலை உணவு வழங்கிய இயற்கைக்கும் இறைவனுக்கும் நன்றி தெரிவித்து இன்று நம்ம காலை உணவு வழங்குறீங்க சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜையை முன்னிட்டு காலை உணவு வழங்குறாங்க மற்றும் மளிகை பொருள் வழங்கிட்டாங்க. வழங்க திரு வி தன்ராஜ் மற்றும் குடும்பத்தினர் நண்பர்கள் அவர்களும் குடும்பமும் வளமும் நலமும் வாழ நாம் அனைவரும் இறைவனை பிரார்த்திப்போம். ரெடி 1 2 3 4 அனைவரும் சாப்பிடலாம். தங்க பொங்கலாமாங்க அன்பண்ணா சாப்பாடு நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஐயா இருக்காருல்ல ஆசிரமம் அவரோட மகன் தான் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்பாராம். அதான் கொடுத்துட்டு சரி வேறு ஏதாவது மெத்தையாக கொடுக்கலான்னு இருந்தீங்க. நம்ம மெத்த கம்பெனி தான் வச்சுருக்கோமா, மெத்தையாக கொடுக்கலான்னு பார்த்தீங்க. மொத்தம் 100 பேர் இருக்கோம். ஒருத்தர் 10 பேர் தான் மீதி இருக்கிறவங்களுக்கெல்லாம் 10 பேர்னா அதனால் மல்லிகை பொருளாக எனக்கு வாங்கி கொடுக்கலாம். ஒரு வாரத்துக்கு தேவையான லிஸ்ட் தேவையோ அதை மட்டும் நான் இல்லையா இப்போ என்ன தேவையோ அதை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ரொம்ப ஜாலியாக பாரு. அன்பண்ணா இசை மேத்தில் மிதங்கிட்டாரு. அன்பண்ணா அன்பண்ணா சாப்பிட்டீங்களா? திருப்தியா? சரிங்கண்ணா ரொம்ப நன்றிங்க. நாங்களும் போயிட்டு வரோம். நீங்களும் சாப்பிட்லீங்களா? நாங்கள் சாப்பிட்டுக்கிறேங்கண்ணா. சரிங்கண்ணா ரொம்ப நன்றிங்க. போயிட்டு வரோம் நாங்களும். சரிங்கண்ணா. எங்களுக்காக கடைசியாக போயிட்டு வரோம். மறுபடியும் வரோம் அடுத்த மாதம் வரோம். சரிங்க. நல்ல ஒரு பாட்டாக பாடிக்கிறோம். ரைட்டுங்கண்ணா. கடைசியாக ஒரு அருமையாக போயிட்டு அடுத்த மாதம் வர வரைக்கும் அந்த எனர்ஜி எங்களுக்கு அப்படியே இருக்கணும். அன்பண்ணா வந்து பாடினார் அப்படிங்க. எப்போ வந்து மறுபடியும் அன்பண்ண பாட்டை கேட்போங்கிற மாதிரி இருக்கணுங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல பாட்டை பாடுங்க. என் மனவானில் சிறகு விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். கலகலகலவென துள்ளி குதித்திடும் சின்னஞ்சிறு கதையே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். ரொம்ப நன்றிங்கண்ணா. சரி போகலாங்களா? அன்பண்ணா வரண்ணா. சரி போயிட்டு வரேங்க. சரிம்மா வரேங்கண்ணா. ரொம்ப நன்றிங்க. ஹாய் சொல்லு.
தெரியாது, 2 கண்ணும் தெரியாது. அந்த டீ கடை இங்கிருந்து அந்த டீ கடை தாண்டி போய் டீ சாப்பிட்டு அன்பண்ணேன் தனியாக ஒரு நாள் போயிட்டு வந்துடுறாரு. 2 கண்ணுமே தெரியாது அன்பண்ணேன். இந்த ஆசிரமத்தில் வெளியே போயிட்டு கரெக்டாக உள்ளே வந்துடுவார், எந்த துணையும் இல்லாத. என்ன சத்தம் இல்லாம சும்மா வாய அடிச்சுட்டு போறான் அவன் ஊமை. டேய் நீ பேசுறத கேட்கலடா. டேய் நீ பேசுறத கேட்கலடா. மாங்க மாங்கன்னு இப்போ கத்திங்க ஒருத்தர் மேஸ்திரி கத்திட்டே இருந்தா கடைசியில் கேமராமேன் மைக்கை கையில் கொடுத்து ஓலையா பண்ணி தெரியுறீங்க. ஐபோன்ல பிடிச்சி இப்போ நம்பர் பிடிக்கிறேன் பாரு. மைக் ஆன் பண்ணி கொடுக்காம விட்டேன். மைக்கில் எந்த ஒரு சவுண்ட் இல்லாமல். ரொம்ப நன்றி. எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்களெல்லாம் தெரியும். நாங்கள் ஆயுத பூஜை எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் சிறப்பாக நம்ம நீட்டாக கொண்டாடி முடிச்சுட்டு நேராக ஆசிரமத்தில் போய் அவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு வேணுங்கிறது சாப்பாடு, அவங்களுக்கு தலகாணி, பார்த்தா அவங்க கேட்ட தேவையான பொருள், மளிகை பொருள் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு சிறப்பாக நிம்மதியாக எல்லாருமே நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். இப்போ தான் குடோன் வந்து நின்றுருக்கோம். இந்த ஆயுத பூஜைக்கு இந்த 2 நாள் சனி ஞாயிறு 2 நாளுமே லீவு. திங்கக்கிழமை மறுபடியும் மழைப்படியும் நாங்கள் வேலையை ஆரம்பிச்சிடுவோம். இன்னும் தொடர்ந்து நிறையா வீடியோ கொடுத்துட்டே இருப்போம். எங்களோட இதுலேருந்து ஒவ்வொரு இது நாங்கள் என்ன பண்ணுறோம் என்னங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுக்குறோம். தொடர்ந்து எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணிங்க. தொடர்ந்து நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணி தொடர்ந்து வீடியோவை பார்த்துட்டே இருங்க. நிறையா அப்டேட்ஸ் இலவமஞ்சி பற்றி சரி இல்லை நாங்கள் என்னென்ன பண்ணுறோம், எப்படி வேலை செய்கிறோம் எல்லாமே தொடர்ந்து நாங்கள் வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.